கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்ன பேச வேண்டும் என்று நான் நினைக்கிற சமயத்திலே, பேசுறது கேட்கறது வார்த்தைகள் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் நாம் பார்க்குற ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கேட்குற ஒரே விஷயம் காட்சிகள், வார்த்தைகள். இதில் தான் இந்த உலகம் வாழ்ந்துட்டுருக்கு. இன்னைக்கு எதை குறித்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கும்பொழுது, உடனடியாக என் மனசில் காலையிலே ஞாபகம் வருது எபிரேயர் 4:12. இந்த வசனம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வசனம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது, வார்த்தை என்று சாதாரணமாக சொல்கிறேன், நீங்களும் அதை கேட்டுருக்கீங்க. வார்த்தை, அந்த வார்த்தை அதை நன்றாக யோசித்து பார்க்கும்பொழுது சவுண்டு, வார்த்தை என்பது சப்தம். அந்த சப்தம் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு சப்தம். ஒரு குழந்தை பேசும்போது குழந்தை, பிறந்த குழந்தை இப்படிதான் பேசிட்டு இருக்கு. அதே போல வாய் பேச முடியாதவங்க கடைசி வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வார்த்தைகள் ஒழுங்கா வரல. ஆனா குழந்தை பொதுவா வளர வளர வார்த்தைகள் மாறுது. தன்னுடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் வெளிப்படுத்துவதற்காக நாம் பயன்படுத்தி மக்களிடத்துல பயன்படுத்தும் ஒரு மீடியான்னு சொல்லலாம் வார்த்தை. இந்த வார்த்தை மூலமாக என்ன வேண்டும் என்பதை, தன்னுடைய விருப்பத்தை சொல்வதற்கு இந்த வார்த்தை தெளிவாக பயன்படுகிறது. ஆனால் மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள வார்த்தை கம்யூனிகேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வாயை திறந்து பேசினா அவருக்கு கேட்கும். அதை விட நீ அமைதியா இருந்தாலே அவருக்கு நல்லா கேட்கும். அதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நீ சும்மா இரு. நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றது. கனவுல பேசியிருப்பார், தரிசனத்துல பேசியிருப்பார். அதாவது மனித மூளை லாஜிக்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இறைவனை உள்ள அடக்க முடியாது. ஏன்னா கணக்கு போட்டே நம்ம எல்லா விஷயத்துலையும் ஃபெயில் ஆயிடுவோம். கணக்கு போட்டே அது எப்படி நடக்கும், அது எப்படி கிடைக்கும்? வார்த்தைக்கு வல்லமை இருக்கா? எபிரேயர் 4:12 வாசித்து பாருங்க, தெரியும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஜீவனும், இதை நான் அப்படியே கடந்து போக முடியாது. பட் உங்களுக்கு ஒரு முறை வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்றேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இவ்வளோ வேலையை ஒரு வார்த்தை செய்யுது. உதாரணமா, ஒரு அம்மா குழந்தைய பார்த்து செல்லம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். குழந்தை அது வளருது. 10 வயசாச்சு, 11 வயசாச்சு, 20 வயசாச்சு, 30 வயசாச்சு, கல்யாணம் ஆச்சு, 40 ஆச்சு, 50 ஆச்சு, 60 ஆச்சு. அது வரைக்கும் அவங்க அம்மாவோ அப்பாவோ அந்த குழந்தைய, வளர்ந்த குழந்தைய
செல்லம்னு கூப்பிடும்போது அது உள்ள போய் எவ்வளோ அருமையான வேலை செய்யும்னு பார்த்தேன். இன்னைக்கு எப்படி கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஒரு வீட்டில் ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க. இந்தா இந்த பிஸ்கட்டை நீ எடுத்துக்கோ, வார்த்தை குழந்தையில. ஹாப்பி இந்த சாக்லேட் நீ எடுத்துக்கோ, ஹாப்பி வார்த்தை. அதே போல வளர்ந்த பிற்பாடு, இந்தடா இந்த பைக் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. இந்தாம்மா இந்த 100 சவர நகை, இல்லை 10 சவரன் நெக்லஸ், இல்லை 2 சம்திங் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பெண்ணுங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, பொண்ணு குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி வரும். வார்த்தை. இந்த வீட்டை உனக்காக தான் கட்டி வச்சிருக்கேன், இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அந்த வார்த்தை கேட்கும்பொழுது உள்ள தான சந்தோஷம் அப்படியே பொங்கிட்டு வரும். அதே வார்த்தை நீ ரொம்ப கடனில் ஆயிட்டு, கஷ்டத்தில் ஆயிட்டு,